ஏகப்பட்ட மீட்டிங், ஏகப்பட்ட டென்ஷன்ஸ், டயரிங் டே. அதான். ஆமா, உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்ததா? இந்த மெசேஜ் உங்களுக்கு வந்துச்சா? எல்லாருக்கும் வந்திருக்கு போல. நினைச்சேன் இது ஸ்பேமா தான் இருக்கும்னு. இப்படி ஸ்பேம் மெசேஜ் அனுப்புறதால யாருக்கு என்ன லாபம்னே தெரியல. ஸ்பேம் மெசேஜா? ஆமா. என்ன சொல்றீங்க மதுமிதா? அட ஆமாங்க, இங்க பாருங்க. 1 crore has been credited to your account. மெசேஜ் வந்திருக்கே. செம காமெடியா இருக்குல்ல? ஆமா, உங்களுக்கு எத்தனை கோடின்னு மெசேஜ் வந்திருக்கு? 5 கோடியா 10 கோடியா? ஹலோ, அது ஸ்பேம் மெசேஜ் எல்லாம் இல்லைங்க, பேங்க் மெசேஜ் தான். நான் தான் உங்க அக்கௌண்ட்டுக்கு 1 கோடி ரூபாய் அனுப்புனேன். சும்மா தானே சொல்றீங்க. பிராங்க் பண்றீங்களா? பிராங்கா? ஏங்க, காலையில மேனேஜர் வந்து ஃபார்ம்ல சைன் வாங்கிட்டு போனார்ல, எதுக்கு? எதுக்கு? இதுக்கு தாங்க. பாருங்க, என் அக்கௌண்ட்ல இருந்து தான் வந்திருக்கும். ஏங்க, என்னங்க இது? நான் இத ஸ்பேம் நினைச்சேன். நிஜமாவே 1 கோடி போட்டிருக்கீங்க. இப்ப எதுக்கு இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க? ஏங்க, எனக்கு எதுக்குங்க 1 கோடி? உங்க செலவுக்கு தான். செலவுக்கா? ஏங்க, என் செலவுக்கு எதுக்குங்க இவ்ளோ பணம்? எனக்கு என்னங்க செலவு இருக்க போகுது? மதுமிதா, அன்னைக்கு இளநீக்காரனுக்கு பணம் கொடுக்க நீங்க ஜீவாவுக்கு கால் பண்ணது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லையான்னு நான் யோசிச்சிருக்கணும். யோசிக்காதது ஏன் தப்பு தான். சாரி மதுமிதா. ஏங்க, என்னங்க நீங்க? ஒரு இளநீ வாங்க பணம் இல்லன்னு என் தம்பி கிட்ட 500 ரூபாய் கேட்டதுக்கு 1 கோடி ரூபாவா போடுவீங்க? நம்ம கிட்ட கோடி கோடியா இருக்கு. இந்த 1 கோடியில என்ன இட போகுது?